வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு. நான் காயத்ரி ஸ்ரீயானந்த். நான் கிருபாகரன். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி வேலை திட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக பிரதியமைச்சர்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன. மக்கள் பிரதிநிதிகள் தனிப்பட்ட நோக்கத்துக்காக அன்றி பொதுமக்களுக்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்களை வெற்றி பெற செய்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். முறையான திட்டம் முன்னெடுக்கப்படுமாயின் பொதுமக்களுக்கு கூடுதலான நன்மைகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய திட்டத்தை போன்று முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டங்களை பூர்த்தி செய்வதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். பொதுமக்கள் சிரமங்களுக்கு உள்ளாகாத வகையில் நீண்டகால திட்டத்தை முன்னெடுக்கப்படுவதன் முக்கியத்துவம் சுட்டிக்காட்டப்பட்டது. தமது தொகுதிகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக பிரதி அமைச்சர்கள் விடயங்களை முன்வைத்தனர். காட்டு யானை பிரச்சினை, நீர்ப்பாசன மறுசீரமைப்பு, நகரத்தில் நிலவும் நெருக்கடியை கட்டுப்படுத்தல், பாலங்களை நிர்மாணித்தல், வைத்தியசாலை கட்டடங்கள், வைத்திய கட்டட தொகுதி, பொருளாதார மத்திய நிலையம் போன்ற விடயங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டன. ஒதுக்கீட்டு பிரேரணைகளும் முன்வைக்கப்பட்டன. அமைச்சர் பசில் ராஜபக்ஷ, ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க, நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். දීර්ඝ වශයෙන් සාකච්ඡා කිරීම විසඳුම් යෝජනා කරනු ලැබුණා. අමාත්‍ය බසිල් රාජපක්ෂ ජනාධිපති ලේකම් அடுத்த வருடத்தில் 200 கோடி அமெரிக்க டாலர்கள் முதலீட்டை பெற்றுக் கொள்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என்று அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்துள்ளார். பொதுநலவாய ஒன்றிய வர்த்தக மாநாடு இதற்கு பெரும் சந்தர்ப்பமாக அமையும் என்று அமைச்சர் கூறினார். பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு அமைவாக வர்த்தக மாநாடு எதிர்வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை கொழும்பில் நடைபெற உள்ளது. உலகின் முன்னணி 100 நாடுகளின் 1000 வர்த்தகர்கள் இதில் கலந்து கொள்ள உள்ளனர். இதுவரையில் 377 பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதை உறுதி செய்துள்ளார்கள். கடந்த வருடத்தில் இலங்கைக்கு கிடைத்த வெளிநாட்டு முதலீட்டின் தொகை 100 கோடி அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமாகும். மாநாட்டின் மூலம் இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து ஊடகவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இலங்கையில் முதலீட்டிற்காக நிலவும் சாதகமான சூழ்நிலை உலகின் முன்னணி வர்த்தகர்கள் புரிந்து கொள்வதற்கு மாநாடு மிகவும் சிறந்த சந்தர்ப்பமாகும் என்று இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். பொதுநலவாய ஒன்றிய தலைவர்கள் மாநாடு இலங்கைக்கு மாத்திரமன்றி ஆசியாவுக்கு கிடைத்த பெரு வெற்றியாகும் என்று சர்வமத பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். பொது நூலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர்கள் இதனை குறிப்பிட்டனர். சிவஸ்ரீ சிவனேசன் குருக்கள், கலாநிதி அசன் மௌலானா உள்ளிட்டோர் ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டு எமது நிலையத்திற்கு கருத்து தெரிவிக்கையில், இந்த இலங்கை இந்த சிறிய நாட்டில் உலக தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுவது உலகத்தில் எமது நாட்டுக்கு கிடைக்கும் மிக பெரும் கௌரவமாக நாம் எண்ண வேண்டியுள்ளது. இந்த மாநாடு இலங்கையில் நடைபெறுவதால் இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும், இஸ்லாமிய, கிறிஸ்திய, பௌத்த, இந்து அனைத்து மக்களுக்கும் மிக பெரும் கௌரவமாக கிடைத்துள்ளது. இந்த கௌரவத்தை தேடித்தந்த எமது நாட்டு ஜனாதிபதி, மேன்மலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவிப்பதோடு கடந்த 30 வருடங்களாக இலங்கையில் நடைபெற்ற கொடிய யுத்தம் முடிவடைந்ததன் பின் நடைபெறும் மிக பெரும் மாநாடாக இதை கருத வேண்டியுள்ளது. இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற சர்வதேச இந்து மத பீடத்தின் சார்பாகவும் இலங்கை வாழ் தமிழ் மக்களின் சார்பாகவும் எல்லாம் வல்ல விநாயகரை வேண்டி பிரார்த்தித்து எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் பல நன்மைகள் இலங்கையிலே வாழக்கூடிய பலருக்கும் இருக்கின்றது. நல்லதொரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கின்றது. உலக தலைவர்களுடைய மாநாடு நடைபெறுவதன் மூலம் உலக தலைவர்களுடைய கவனம் இலங்கையின் பக்கம் செலுத்தப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, உலக தலைவர்கள் நமது நாட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் மாத்திரம் வருவதில்லை. மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தலைமை தாங்குவது முழு உலக தலைவர்களுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற பொதுநலவாய மாநாடு முடிந்தது பிறகு அடுத்த பொதுநலவாய மாநாடு வரும் வரைக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை இந்த உலக தலைவர்களுடைய மாநாட்டுக்கு தலைவராக இருப்பார்கள். இதன் மூலம் இலங்கையில் இருக்கக்கூடிய பலருக்கும் கௌரவமும்
மதிப்பும் கிடைக்கின்றது. இந்த மதிப்பினூடாக நமது நாடு இன்று ஆசியாவின் ஒரு தலை சிறந்த நாடு அல்ல, உலகத்திலே ஒரு தலை சிறந்த நாடாக மாறிக்கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பமான பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று 4 திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பவனிக்கு மக்கள் தொடர்ச்சியான வரவேற்பை வழங்கி வருகின்றனர். வவுனியாவிலும் எமது ரூபவாகினி வாகன பவனி உட்பட உயர் அதிகாரிகளுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த தகவல்களை எமது விசேட செய்தியாளர் MN ராஜா வழங்குகிறார். மாங்குளத்திலிருந்து நாம் வவுனியா நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது கொக்காவலி பிரதேசத்திலேயே எம்மை வரவேற்பதற்காக நூற்றுக்கணக்கான மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இங்கே வருகை தந்திருப்பது எமக்கு மிக பெருமையாக இருக்கிறது. ஒரு பக்கத்திலே இலங்கையின் தேசிய கொடி, மறுபக்கத்திலே பொதுநலவாய நாடுகளின் சின்னம், அதே போன்று மற்றும் சின்னங்களாக எமது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அலைவரிசைகளின் சின்னம் ஆகியவை பொறிக்கப்பட்ட வாகனங்களோடு மோட்டார் சைக்கிள்கள் நூற்றுக்கணக்காக இம்மை வரவேற்பதற்காக தயாராக இருக்கிறார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து இப்போது வவுனியா நகரை நோக்கி செல்வோம். வடக்கில் பொதுநலவாய மாநாட்டை முன்னிட்டு ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்துள்ள பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று 4 திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பவனியுடன் தொடர்புபட்ட பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இன்று உதயதரிசன நிகழ்வு வவுனியா கலாசார மத்திய மண்டபத்தில் நடைபெற்றது. வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் MK பந்துல ஹரிச்சந்திர, ரூபவாகினி கூட்டுத்தாபன அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொதுநலவாய நாடுகள் உச்சி மாநாட்டிற்கு வருகை தரும் தலைவர்கள் மட்டக்களப்பு உட்பட நாட்டின் பல்வேறு பிரதேசங்களுக்கு விஜயம் செய்ய உள்ளனர். மட்டக்களப்பிற்கான இவர்களின் விஜயத்தை முன்னிட்டு பலதரப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகள் அங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. மக்களின் வாழ்க்கை நிலையை தரம் உயர்த்துவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் சில அரசின் தலைவர்கள் வருவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரித்தானிய அரசின் பிரதிநிதிகள் வருவதாக திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் அவர்களுக்கான கிராமங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். பொதுவாக கரடினாறு, படுவாங்கரை போன்ற பிரதேசங்களுக்கு அந்த நாட்டு தலைவர்களை அனுப்பி அல்லது அவர்களின் பிரதிநிதிகளை அனுப்பி கூடுதலான அபிவிருத்திகளை பெற்றுக் கொள்வதற்கான திட்டங்களை நாங்கள் தீட்டிருக்கின்றோம். இது ஊடாக நான் நினைக்கிறேன் பல கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை தரம் உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை பெறுவதற்குமான வாய்ப்பு ஒன்று எங்களுக்கு கிட்டியிருக்கின்றது என்றுதான் கூறுவேன். பொதுநலவாய மாநாட்டை வரவேற்கும் வகையில் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன பவனிக்கு இணைவாக பாடசாலை மாணவர்களை தெளிவுபடுத்தும் கருத்தரங்குகளும் இடம்பெற்று வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக பொதுநலவாய மாநாடு தொடர்பாக மாணவர்களுக்கு வெளிப்பூட்டும் நிகழ்வொன்று வவுனியா தமிழ் மகா வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. இதற்கு முன்னர் இவ்வாறான செயலமர்வுகள் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களிலும் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வின் போது பொதுநலவாய மாநாடு தொடர்பான விளக்கங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டதுடன் பொதுநலவாய மாநாடு காரணமாக இலங்கைக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றியும் விரிவான விளக்கங்களும் அளிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை நேற்று பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது.
எதிர்வரும் 24ஆம் தேதி வரை பொதுமக்கள் இதனை பார்வையிட முடியும். இதுவரை லட்சக்கணக்கானவர்கள் பார்வையிட்டதாக எமது செய்தியாளர்கள் அறிவிக்கின்றனர். இந்த நெடுஞ்சாலை உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் 27ஆம் தேதி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட உள்ளது. இன்றைய தினம் இந்த நெடுஞ்சாலையின் ஊடாக மாட்டு வண்டி சவாரி, சைக்கிள் சவாரிகள் இடம்பெற்றமை விசேட அம்சமாகும். இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்துள்ள பொதுநலவாய மாநாட்டை வரவேற்று 4 திசைகளில் இருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பேரணி காலியை சென்றடைந்துள்ளது. 3வது நாளான இன்று இதற்கு பெரும் எண்ணிக்கையான மக்கள் வரவேற்பு அளித்துள்ளனர் என்று எமது செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வாகன பேரணி 120 நகரங்கள் ஊடாக செல்ல உள்ளது. கடந்த 21ஆம் தேதி திசமகாராமையிலிருந்து வாகன பேரணி ஆரம்பமானது. நேற்று மாத்தறை நகரை சென்றடைந்தது. இன்று வெலிகமையில் வாகன பேரணி ஆரம்பமானது. பொதுநலவாய ஒன்றிய அரசு தலைவர்கள் மாநாடு மற்றும் ஜனாதிபதிக்கு மக்கள் தமது நல்லாசியை தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பம் இதன் மூலம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. வடக்கில் ஆரம்பமான பொதுநலவாய மாநாட்டை வரவேற்கும் 4 திசைகளிலிருந்தும் உத்வேகத்துடன் என்ற வாகன பேரணி வவுனியாவை வந்தடைந்தது. பொதுமக்கள் இதற்கு பெரும் வரவேற்பு அளித்தனர். கடந்த 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்திற்கு அருகாமையில் வாகன பேரணி ஆரம்பமானது. முதல் நாளன்று யாழ்ப்பாணத்திலிருந்து சாவகச்சேரி வரையும் 2வது நாளன்று கிளிநொச்சி நகரத்திலிருந்து ஆரம்பமானது. இது பரந்தன், தருமபுரம், விஸ்வமடு, புதுக்குடியிருப்பு, வெள்ளமுள்ளிவாய்க்கால், நந்திக்கடல் ஊடாக முல்லைத்தீவை நோக்கி சென்றது. ශ්‍රී ලංකාවේ ජනතාවට උදාකර දුන්නේ මහඟු අවස්ථාව. පොදු රද මඩුළු හරසර ප්‍රාර්ථනා රථ පෙරහැර දැන් මුල්ලෑවලේ නගරයට පැමිණ තිබෙනවා. රිය පෙරහැර வாகன பேரணி முல்லைத்தீவு முள்ளிவளையிலிருந்து இன்று காலை புறப்பட்டது. முல்லைத்தீவு வித்யானந்த மகாவித்யாலய மாணவர்கள் இதற்கு நல்லாசி தெரிவித்தனர். பிரதேச மக்கள் பெரும் எண்ணிக்கையில் கலந்து கொண்டார்கள். இங்கு விசேட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. மாங்குளம் நகரத்தை வந்தடைந்த வாகன பேரணிக்கு அங்குள்ள மக்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர். ஸ்ரீலங்கா யூத் வடக்கு மாகாண பணிப்பாளர் அலுவலகம் வரவேற்பு வைபவத்தை ஏற்பாடு செய்திருந்தது. கலை நிகழ்ச்சிகளும் அங்கு இடம்பெற்றன. மாங்குளம் ஊடாக வவுனியாவுக்கு வந்த வாகன பேரணியை வரவேற்பதற்கும் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். ஜனாதிபதிக்கும் பொதுநலவாய அரசு தலைவர் மாநாட்டிற்கும் இந்த மக்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். ஜப்பானின் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பு இலங்கையில் தனது முதலீடுகளை விரிவுபடுத்துவதில் ஈடுபட்டுள்ளது. இதன் தலைவர் சோய்ச்சி யோஷிமுரா கட்டுநாயக்க மற்றும் கொக்கல வர்த்தக வலயத்தை பார்வையிட்ட போது இந்த விடயத்தை குறிப்பிட்டார். சுதந்திர வர்த்தக வலயத்தில் ஜப்பான் பல்வேறு முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. பயிற்சி பெற்றவர்கள், கல்வி கற்ற பலரை இலங்கை கொண்டிருப்பதால் தயாரிப்பு மற்றும் சேவை ஏற்றுமதி நடவடிக்கைகளை எளிதாக மேற்கொள்ள முடிகிறது. நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மை, காலநிலை, பூகோள அமைப்பு ஆகியன தரமான பொருட்களை தயாரிப்பதற்கு பெரும் உதவியாக அமைந்திருப்பதாக சோய்ச்சி யோஷிமுரா தெரிவித்தார். ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பைச் சேர்ந்த 40 உறுப்பினர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். இவர்கள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை சந்தித்தனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஜப்பானுக்கான விஜயம் மற்றும் ஜப்பானின் முதலீடு தொடர்பாக அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தையின் பெறுபேறாக ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பின் பிரதிநிதிகள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரியின் 100ஆண்டு விழா விவேகானந்த நாகமுத்து அரங்கில் சமீபத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சத்யசீலன் மற்றும் மாகாண கல்வி பணிப்பாளர் செல்வராஜா ஆகியோர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார்கள். 5ஆம் தர புலமை பரிசு பரீட்சையில் மற்றும் அங்கு விசேட திறமைகள் காட்டியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கவிதை, கட்டுரை, பாடல் போட்டிகள் என்பவற்றில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வி உயர் அதிகாரிகளும் இங்கு சமூகம் அளித்திருந்தனர். கல்லடி புனித அந்தோணியார் தேவாலயம் புனரமைக்கப்பட்டு நேற்று மாலை வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் புனரமைக்கப்பட்ட இந்த தேவாலயத்தை மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் பொன்னையா ஜோசப் அடிகளார் திறந்து வைத்தார். கல்லடி பங்கு தந்தை அருட்பணி கே ஜீவராஜ் மற்றும் அருத்தந்தையர்கள் ஆகியோரின் பங்கு பெற்றுதலுடன் விசேட கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டதுடன் விசேட ஆராதனைகளும் இடம்பெற்றன.
அதிக எண்ணிக்கையான கத்தோலிக்க பக்தர்கள் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். மட்டக்களப்பு ஏராவூர் பிரதேசத்தில் சமுர்தி உதவி பெறும் 1000 வறிய குடும்பங்களுக்கு இலவச குடிநீர் இணைப்பை வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏராவூர் நகரசபையின் தவிசாளர் அலிசாயிர் மௌலானா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். முதல் கட்டமாக 100 குடியிருப்புகளுக்கு இலவச குடிநீர் விநியோகத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் கையளிக்கப்பட்டன. மத தலைவர்கள் உட்பட பிரமுகர்கள் இங்கு சமூகம் அளித்திருந்தனர். புத்தளம் கல்வி வலயத்துக்குட்பட்ட நாயக்கர் சேனை அரசின தமிழ் வித்தியாலயத்தில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய கட்டட திறப்பு விழா சமீபத்தில் நடைபெற்றது. பாடசாலை அதிபர் லில்லி ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமேல் மாகாண முதலமைச்சர் ஜெயஸ்ரீ ஜெயசிங்க, மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. குறைந்த விடுமுறையில் சென்ற ஆசிரியர்கள், சாதனை படைத்த மாணவர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டார்கள். கற்பட்டி திகழி முஸ்லிம் கல்லூரிக்கான மஹிந்தோதய ஆய்வுக்கூடத்தின் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு சமீபத்தில் நடைபெற்றது. 15 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த 2 மாடி கட்டடம் அமைக்கப்படும். அதிபர் திருமதி MIM ஜமால்தீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை அங்கத்தவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சாதனை படைத்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டார்கள். மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. திருகோணமலை கந்தளாய் பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலை வீதி புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கென சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத், வீதி அபிவிருத்தி அமைச்சர் MS உதுமாலபி ஆகியோர் இந்த வீதியை திறந்து வைத்துள்ளனர். ஜப்பானின் ஜெய்கா அமைப்பு இதற்கென 35.5 மில்லியன் ரூபாய் நிதியை வழங்கியுள்ளது. மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பிரமுகர்கள் பலர் இங்கு சமூகம் அளித்திருந்தார்கள். திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்தின் கீழ் உள்ள பல வீதிகள் புனரமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. பிரதேச செயலாளர் திருமதி சசிதேவி ஜெயதீபன் தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இங்கு பிரதி அமைச்சர் சுசந்த புஞ்சி நிலைமையும் கலந்து கொண்டார். அட்டாளிச்சேனை பிரதேச விவசாய மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில் வள்ளக்குண்டு இப்ராஹிம் பள்ளம் மீனோடைக்கட்டு கோணாவத்தை வடிச்சல் திட்டம் சமீபத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அம்பாறை மாவட்ட பிரதி திட்ட பணிப்பாளர் ஐயல் தௌஃபீக் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண நீர்வளங்கள் அமைச்சர் MS உதுமாலபி இதனை திறந்து வைத்தார். மத்திய மற்றும் கிழக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களங்கள் இணைந்து நடத்திய நீர்ப்பாசன வாரத்தில் இந்த வடிச்சல் திட்டம் திறந்து வைக்கப்பட்டமை முக்கிய அம்சமாகும். நீர்ப்பாசன திணைக்கள உயர் அதிகாரிகள் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். மறைந்த ரைட்ஸ் தொட்டவத்த மற்றும் குரல் பதிவு கலைஞரின் நினைவு தினத்தை முன்னிட்டு பிங்கம நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான சமூக சேவை நிகழ்வுகள் இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபன வளவில் இன்று இடம்பெற்றன. முன்னணி திரைப்படவியலாளரும் குரல் பதிவு பிரிவின் முன்னோடியுமான ரைட்ஸ் தொட்டவத்த மறைந்து 2 வருடங்கள் நிறைவு பெறுகின்றன. இதனை முன்னிட்டு ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் குரல் பதிவு அலகு மற்றும் குரல் பதிவாளர்கள் ஒன்றிணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். இலவசமாக மூக்கு கண்ணாடிகளும் பழமரக் கன்றுகளும் விநியோகிக்கப்பட்டன. ஆயுர்வேத சிகிச்சை முகாமும் நடத்தப்பட்டது. குரல் பதிவு கலைஞரின் நினைவு தினம் நினைவு கூறப்பட்டது. அக்கமகா பண்டித சங்கைக்குரிய கொட்டுக்கொட தம்மாவாச தேரர் தர்ம போதனையை நிகழ்த்தினார். அமைச்சர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க, மேல் மாகாண முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, மாகாண சபை அமைச்சர் உதய கம்மன்பில, ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் மொஹான் சமரநாயக்க, பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். රූපවාහිනී සංස්ථාවේ සභාපති මොහන් සමරනායක, අධ්‍යක්ෂ ජෙනරාල් චන්ද්‍රපාල ලියනගේ යන මහත්වරුද මීට සහභාගී වූහ. முன்னாள் பிரதம நீதியரசர் திருமதி ஷிராணி பண்டாரநாயக்கு எதிரான குற்றப்பிரேரணை சட்டவிரோதமானது என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்ய கோரி சட்டமா அதிபர் தாக்கல் செய்திருந்த மனு தொடர்பில் தலையீட்டை மேற்கொள்வதற்காக வெளிநாட்டு அமைப்புகள் 2 முன்வைத்திருந்த கோரிக்கையை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது.
பொதுநலவாய ஒன்றியத்தின் சட்டத்தரணிகள் சங்கம் வேல்ஸிலிருந்து செயற்படும் மனித உரிமைகள் தொடர்பான சட்டத்தரணிகள் குழு என்பன சம்பந்தப்பட்ட கோரிக்கையை முன்வைத்திருந்தன. நீதிபதிகளை நீக்கும் போது 2005ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட விதிகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை கோரி இந்த அமைப்புகள் இரண்டும் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சட்டமா அதிபர் இவ்வாறான கோரிக்கையை கவனத்தில் கொள்வதற்கு நாட்டின் அரசியல் அமைப்பில் இடமில்லை என்று தெரிவித்தார். இவ்வாறான பிரேரணைகள் நாட்டின் இறைமைக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் என்று சட்டமா அதிபர் சுட்டிக்காட்டினார். இந்த விடயங்களை கவனத்தில் கொண்ட நீதியரசர் சலீம் மர்ஷூக் தலைமையிலான 5 கொண்ட நீதிபதிகள் குழு வெளிநாட்டு அமைப்புகளின் கோரிக்கையை நிராகரித்திருந்தார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் முரக்கட்டாஞ்சோனை பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு விஷமானதினால் 16 பேர் பாதிக்கப்பட்டு சந்திவெளி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த உணவகத்தில் அண்மையில் காலை உணவு அருந்தியவர்களுக்கு வாந்தி மற்றும் வயிற்றோட்டம் ஏற்பட்டதன் காரணமாக 8 பேர் சந்திவெளி வைத்தியசாலையில் இரவு அனுமதிக்கப்பட்டதுடன் மேலும் 8 பேர் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 4 பேர் மேலதிக சிகிச்சைக்கென மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வைத்திய அதிகாரி டாக்டர் டி பரமானந்தராஜா தெரிவித்தார். சுகாதார பாதுகாப்பற்ற வகையில் உணவுப் பொருட்கள், குளிர்பானம் ஆகியவற்றை தயாரிக்கப்பட்டமை மற்றும் களஞ்சியப்படுத்தப்பட்டமை தொடர்பாக 596 இடங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு வாரத்திற்கு அமைய நாடு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட திடீர் முற்றுகையின் போது இந்த இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 227 சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் ஹோட்டல், பேக்கரி, உணவுச்சாலைகள், சிற்றுண்டிச்சாலைகள் உள்ளிட்டவற்றிலிருந்து உணவுகளையும் பொருள்களையும் கையாளும் இடங்கள் 7967 இடங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. பொதுமக்கள், சுகாதார பரிசோதகர்கள், சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டார்கள். இவற்றுள் 905 இடங்கள் உணவுப் பொருட்களை கையாளுவதற்கு பொருத்தமற்ற இடங்களாக காணப்பட்டன. 412 இடங்களுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. 435 இடங்களில் வைக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் குடிபானங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. உணவை கையாளும் இடங்களில் ஊழியர்கள் சுத்தமாக காணப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சில இடங்களில் ஊழியர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். உணவு சட்டத்திற்கு அமைய ஊழியர்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்திருப்பது கட்டாயம் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மியூசியஸ் இகினஸ் ஞாபகார்த்த பாடசாலைகளுக்கு இடையிலான வெற்றிக்கிண்ண போட்டியில் ஆண்கள் பிரிவில் கொழும்பு நாலந்தா வித்தியாலயம் வெற்றி பெற்றுள்ளது. மகளிர் பிரிவில் நிகேகுட அனுலா வித்தியாலயம் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 40 அணிகள் கலந்து கொண்டன. ஆண்கள் பிரிவில் 22 அணிகளும் பெண்கள் பிரிவில் 18 அணிகளும் பங்கு பற்றின. இந்த போட்டி கேட்வே சர்வதேச பாடசாலை மற்றும் கொழும்பு மியூசியஸ் வித்தியாலயத்தில் இடம்பெற்றன. இறுதிப் போட்டிக்கு கொழும்பு ஆனந்தா கல்லூரியும் நாலந்தா வித்தியாலயமும் கலந்து கொண்டது. இலங்கை பேட்மிண்டன் சங்கம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்திருந்தது. வணக்கம்.